வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் இன்னும் சற்றேறக்குரிய 2 வார காலத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற உள்ளது. இதனால் இந்த தேர்தலை மையப்படுத்திய பரப்புரைகள் ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்போது ஒப்பீட்டு ரீதியில் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டன. இந்த தேர்தல் களத்தில் தமது அரசியல் எதிராளிகள் விடக்கூடிய தவறுகளை தமது டிஜிட்டல் தாக்குதலுக்குரிய முதலீடாக மாற்றிக்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளுமே முயல்கின்றன. அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் வடக்கின் குறிகட்டுவான் துறை அபிவிருத்தி குறித்து கூறிக்கொள்ளும் போது ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்ட துறை என்ற ஆங்கில சொல்லான ஜெட்டியை அவர் வேறு விதமாக உச்சரித்ததான இல்லல்கள் சமூக வலைத்தளங்களில் வந்தன. தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட்ட தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை இந்த தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி அசராமல் அடித்து விடுமோ என்ற ஒரு கிளேசம் உள்ளூர இருப்பதால் அனுர தரப்பை தீவிரமாக இலக்கு வைத்து அடிக்கும் நகர்வுகள் வந்து கொள்கின்றன. இதனால் ஏகேடி தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொல்லாடல் தவறுகள் முன்னிலைக்கு நகர்த்தப்படுகின்றன. ஏற்கனவே ஏகேடிஆரின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் குரல்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் இலங்கையின் மொத்த குடிப்பரம்பல் 2 கோடி என கூறிக்கொள்வதற்கு பதிலாக 2 இலட்சம் என தவறுதலாக குறிப்பிட்ட விடயமும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எள்ளலுக்கு உரித்தாக்கப்பட்டது. அதன் பின்னர் அமைச்சர் சந்திரசேகரன் ஏகேடிஆரின் யாழ்ப்பாண பயணத்தின் பின்னணியில் தானும் ஒரு ரவுடிதான் என்ற பாணியில் குறிப்பிட்ட கருத்து எள்ளலுக்குள்ளானது. ஜெட்டி என்ற ஆங்கில பதத்தை அவர் ஜட்டி என உச்சரித்ததான எள்ளல்கள் வந்துள்ளன. அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் இயல்பான மனித சொல்லாடல் தவறுகளை பூதாகரப்படுத்தி அரசியல் செய்யும் போக்கு எவ்வளவு தூரம் நாகரிகமாக இருக்கக்கூடும் என்பதில் எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் வினா இருக்கத்தான் செய்கிறது. இதற்கிடையே ராஜபக்சேக்களின் முன்னாள் பங்காளியான டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்கென ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பில் 6 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலையை கஞ்சிபான இம்ரானின் மாபியா வலை அமைப்பு செய்திருக்கலாம் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது. இந்த கொலையுடன் தொடர்புடையதான ஐயத்தில் தந்தை மற்றும் மகனாகிய 2 சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொள்வதை தடுக்கும் உத்தரவு நேற்று கொழும்பு நீதிமன்றத்தாலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகமொத்தம் டான் பிரசாத் கொலையை பெருமனமே தனிப்பட்ட ஒரு தகராற்றுடன் தொடர்புடைய கொலையாக காட்டுவதற்குரிய நகர்வுகள் இடம்பெறுவதாக தெரிகிறது. அதாவது கொல்லப்பட்டவருக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக தகராறு நிலவிக்கொண்டதான காரணங்கள் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் மாத்தறை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அந்த சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகளும் தற்போது இன்னொரு சிறைச்சாலையான அங்குணுகொல பெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தறை சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளின் உறவினர்கள் நேற்று கடுமையாக பீதியடைந்த நிலையில் அவர்களுக்கு பதிலை வழங்க வேண்டிய பொறுப்பில் இருந்த ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களம் கைதிகள் எவருக்கும் இந்த சம்பவங்களில் காயம் ஏற்படவில்லை என தெரிவித்து கைதிகளின் உறவினர்களை ஆசுவாசப்படுத்தியது. அத்துடன் மாத்தறை சிறைச்சாலைக்கு வெளியே தொடர்ந்தும் அதிரடி படையின் பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறையில் இருந்த கைதிகள் அங்குணுகொல பெல்லச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில்தான் வடக்கிலும் கிழக்கிலும் ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் டிஜிட்டல் எள்ளலுக்கு குறிவைக்கப்படுகின்றன. ஆனால் இவ்வாறான குறிவைப்புகள் இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்திய குறிவைப்பில் ஏகேடிஆர் தரப்பின் நகர்வுகளும் தில்லாலங்கடித்தனமாக இருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை பார்த்து அதில் நடவடிக்கை எடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் தற்போது ஸ்ரீலங்காவின் மூத்த காவல்துறை முகமும்
ஈஸ்டர் தாக்குதல்களை ஒரு காலத்தில் தீவிரமாக புலனாய்வு செய்த முகமுமான சாணி அபயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ஸ்ரீலங்காவுக்கு நிரந்தரமான காவல்துறை மாதிபர் பொறுப்பில் எவருமே இல்லாததால் பதில் மாதிபராக அந்த பொறுப்பை கவனிக்கும் பிரியந்த வீரசூரியவால் சாணி அபயசேகரவுக்குரிய பொறுப்பும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கம்பராமாயணத்தின் மிகச்சிறந்த வரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தசரதன் மைந்தர்கள் நால்வர் என்றிருக்க குகனோடு ஐவரானோம் என்ற பாணியில் மூத்த பிரதி காவல்துறை முகம் அசங்க கரவிட்ட தலைமையிலான இந்த 4 பேர் கொண்ட குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போது சாணி அபயசேகரவின் நியமனத்துடன் 5 ஆகிவிட்டது. ஸ்ரீலங்காவில் கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் ஏகேடிஆர் வெற்றி பெற்று முதன்மை தலையாரியாக அவர் கொலுவிருந்ததும் சாணி அபயசேகர சிஐடி எனப்படும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பணியகத்தின் இயக்குநராக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியில் இணைக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த பழைய விடயம். இதற்கு முன்னரும் சாணி அபயசேகர ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநராக பணியாற்றிய வேளைதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அவர் மேற்கொண்ட நோண்டல்கள் இலங்கையில் அரசியல் செல்வாக்கு பெற்ற முகங்களை பதற்றப்பட வைத்திருந்தது. இந்த பதற்றங்களை அடுத்து என்னவோ தெரியவில்லை, சாணி அபயசேகர சிஐடியிலிருந்து திடீரென கடாசப்பட்டார். அதன் பின்னர் டெர்மினேட்டர் கோட்டாபாயா 2019 இறுதியில் அரசு தலைவராக கொலுவிருந்ததும் ஒரு கட்டத்தில் சாணி அபயசேகரவும் கைது செய்யப்பட்டார். அவர் மீது ஆயுத சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குறிப்பாக முன்னாள் காவல்துறை முகங்களான வாஸ் குணவர்தனா, அவரது மகன் ரவீந்து குணவர்தனா மற்றும் 4 காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்புபட்ட கொலை வழக்கு ஒன்றில் சாணி அபயசேகர ஆதாரங்களை சோடித்ததாக அவர் மீது கோட்டா ஆட்சி அதிகார மையம் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது. ஆயினும் கோட்டாபாய ராஜபக்ஷ அறகலைய போராட்டம் காரணமாக நாட்டை விட்டு பறந்த பின்னர் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் சாணி அபயசேகரவை இந்த வழக்கில் இருந்து விடுவித்திருந்தது. இந்த நிலையில் மக்களின் நாடி பிடிப்பை துல்லியமாக அறிந்த சாணி அபயசேகர கடந்த அரசு தலைவர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா ஆகிய ஏகேடிஆர் தான் வெற்றி பெறுவார் என்பதை தனது புலனாய்வு மூளையால் கணித்து அவரை ஆதரித்துக் கொண்டது. இவ்வாறாக அபயசேகர ஏகேடிஆருக்கு வழங்கிய ஆதரவுக்குரிய பலன் ஏகேடிஆர் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்றதும் கிட்டிக் கொண்டது. அதன் அடிப்படையில் தான் அவர் மீண்டும் சிஐடிக்கு இயக்குநராக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார். இப்போது சாணி அபயசேகர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை பார்த்து அதில் சுட்டுவிரல் நீட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் புகுத்தப்பட்டுள்ளார். சாணி அபயசேகராவின் இந்த இடைச்செருகள் நிச்சயமாகவே கோட்டாபாய உட்பட்ட ராஜபக்சர்களுக்கு நற்சகுனமாக இராது என்பதும் ஊகிக்கத்தக்கது. இதற்கு அப்பால் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை கட்டமைப்பை பொறுத்தவரை சாணி அபயசேகர சர்ச்சைக்குரிய வழக்குகள் சிலவற்றை கையாண்ட அனுபவத்தை கொண்டவர். ரோயல் பார்க் படுகொலை வழக்கு, அங்குலான இரட்டை கொலை வழக்கு, உடதன்னவில படுகொலை வழக்கு, ஜெனரல் சரத் பொன்சேகா மீதான தாக்குதல் முயற்சி, கொழும்பு நகரமண்டப குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு, கொழும்பில் தமிழ் இளையோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான புலனாய்வு விசாரணை என பல முக்கியமான சம்பவங்களை விசாரிப்பதில் சாணி அபயசேகரவுக்கு முக்கிய பங்கு இருந்தது. இதற்கு அப்பால் ஊடகர் பிரகீத் இக்னல்கொட கடத்தப்பட்ட வழக்கு, சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்கு, ஊடகர் கீத் நோயார் மீதான தாக்குதல் உட்பட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளையும் அவர் வழிநடத்தியிருந்தார். இதற்கும் அப்பால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று சில நாட்களுக்கு இடையில் இவரது விரைவான நகர்வுகளால் தாக்குதலுடன் தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டதாக இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை உட்பட்ட அனைத்துலக புலனாய்வு மையங்கள் சாணி அபயசேகரவுக்கு பாராட்டையும் செய்திருந்தன. ஆயினும் இவ்வாறான பாராட்டை பெற்றவர் டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் ஆட்சியில் குறிவைக்கப்பட்டு கடாசப்பட்டார். இந்த நிலையில் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைக்காக நியமிக்கப்பட்ட குழுவில் அவரும் புகுத்தப்பட்டிருக்கிறார். இது நிச்சயமாகவே ஒரு காலத்தில் அவரை கைது செய்து பந்தாடிய கோட்டாகால முகங்களுக்கு பலவலப்பை ஏற்படுத்த கூடும் என்பது நிதர்சனமானது. ஆகமொத்தம் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு நாள் நெருங்கிக் கொள்ளும் போது முக்கிய தலைகள் தூக்கப்பட்டதான பரபரப்பு செய்திகளுக்கும் எதிர்வரும் நாட்களில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்தியாவில் தொடர்ந்தும் காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது.
இதற்கிடையே இந்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 பேரின் உருவங்கள் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த மூவரும் பாகிஸ்தானியர்கள் என்றும் அவர்களே இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மூசா, யூனுஸ் மற்றும் ஆசிப் ஆகிய பெயர்களுடைய இவர்களின் உருவங்கள் இந்த தாக்குதலில் உயிர் தப்பியவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் வரையப்பட்டு உடனடியாகவே வெளியிடப்பட்டது. இந்த தாக்குதலில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த 26 வயதான அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார். கடந்த 16ஆம் தேதி திருமணத்தை முடித்த இவர் தேனிலவு விடுமுறைக்காக தனது துணைவியுடன் காஷ்மீர் சென்ற வேளை இந்த தாக்குதலில் அவர் பலியானார். ஆயினும் இந்த தாக்குதலில் அவரது மனைவி உயிர் தப்பியிருந்தார். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானிய தலைநகர் லண்டனில் வணிக நிறுவனங்களை வைத்திருக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை செலக்டா DNA எனப்படும் தடயவியல் குறியீடு வழங்கியுள்ளது. பெரிய பல்பொருள் அங்காடிகளில் உள்ள பெறுமதியான பொருட்களுக்கு இந்த செலக்டா DNA பூசப்பட்டிருப்பதை அறியாத திருடர்கள் அவற்றை அங்கிருந்து திருடி அவற்றை தமிழ் கடைகளுக்கு விற்று காரியம் பார்த்த நிலையில் இது தொடர்பான அதிரடி வேட்டைகளில் தமிழ் கடைக்காரர்கள் சிலர் சிக்கியுள்ளனர். வெய்ட்ரோஸ் போன்ற பெரிய பல்பொருள் அங்காடிகளில் இருந்து 1 லட்சம் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள பொருட்கள் இந்த வணிக நிறுவனங்களில் இருந்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தமிழ் வணிக நிறுவனங்கள் உட்பட்ட நிறுவனங்களில் இருந்ததாக செய்திகள் வந்துள்ளன. இந்த வாரம் ஒரு அதிகாலை நாள் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் சகிதம் பிரித்தானிய காவல்துறையினர் இந்த அதிரடி சோதனைகளை தமிழ் கடைகளில் நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். தமிழர்களின் கடைகள் உட்பட்ட 9 வணிக நிறுவனங்களும் சலூன் எனப்படும் சிகை அலங்கார நிலையத்தில் பணிபுரியும் ஒருவரும் இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மொத்தமாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தமிழர்களும் அடங்கியுள்ளனர். இந்த கைதுகளுக்கு ஆதாரமாக செலக்டா DNA எனப்படும் தடயவியல் குறியீடே இருந்தது. காவல்துறை அதிகாரிகள் யூவி அல்லது அல்ட்ரா வயலட் சூளைகளை சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் மீது பாய்ச்சி திருடப்பட்ட பொருட்களை கண்காணித்து ஆய்வு செய்து அவற்றை கண்டுபிடித்தனர். இந்த சோதனைகளின் போது பெரிய அங்காடிகளில் திருடப்பட்டதாக கூறப்படும் 1,50,000 பவுண்ட்ஸுக்கு மேல் மதிப்பான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த திருட்டு வலையமைப்பின் சூத்திரதாரிகளாக கணவனும் மனைவியுமாக உள்ள இருவர் தெற்கு லண்டனில் உள்ள அவர்களின் ஆடம்பரமான வதிவிடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரிய அங்காடிகளில் திருடப்பட்ட பொருட்கள் தமிழர்களின் கடைகளில் விலைகுறைவாக விற்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய காவல்துறை அறிவித்துள்ளது. பெரிய அங்காடிகளில் பொருட்களை திருடும் ருமேனிய தொழில்முறை திருட்டு கும்பலும் போதை பொருட்களுக்கு அடிமையானவர்களும் தாம் திருடிய பொருட்களை குறைந்த விலையில் தமிழ் கடைகளுக்கு விற்றபோது அவ்வாறாக பெற்ற பொருட்களை தமிழ் கடைக்காரர்களும் குறைந்த விலையில் விற்றதாக தற்போது காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.